ஹலோ வியூவர்ஸ், இந்த ஷோவோட பேர் தீர விசாரணை. இந்த ஷோவில் நாங்கள் பல பேருக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? புதுசாலாம் இல்லை, பல சேனல்களில் அடித்து துவைச்ச ஷோ தான். நாங்கள் பேரை மாற்றி வச்சுருக்கோம், ஆனால் நாங்கள் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக புதுசாக இருக்கும். தொடர்ந்து ஷோவை பாருங்கள். இன்னைக்கு ஷோவில் நாங்கள் பார்க்க போகிற டாபிக் உலகத்தில் 8வது அதிசயம்னு சொல்லப்படுற சிகிரியாவோட மறைக்கப்பட்ட வரலாறு. சிகிரியானா நமக்கு முதலாவது ஞாபகம் வர்ற மன்னன் காசியப்பன் தான். ஆனால் காசியப்பனுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ராவணன், அதாங்க இந்த ராமாயணத்தில் வருவாரே 10 தலையோட, அவரோட ராஜ்யமாக இருந்ததாக பல பேர் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஆனால் இதுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இல்லாதனால இன்னும் இது கேள்விக்குறியாகவே இருக்குது. மொத்தத்தில் சிகிரியாவுக்கு காசியப்பன் காலத்தினால வரலாறு தான் எழுதப்பட்டிருக்கு. காசியப்பன் தாதுஷன மன்னுடைய 2வது மனைவிக்கு பிறந்ததால முதல் மனைவியோட மகன் மோகலனுக்கு அரச பதவி போனதாகவும், காசியப்பன் தாதுஷன மன்னுடைய 1வது மனைவிக்கு தான் பிறந்தான். ஆனால் அந்த பெண் ஒரு கீழ்சாதி பெண் என்ற காரணத்தினால 2வது மனைவியோட மகன் மோகலனுக்கு அரச பதவி போனதாகவும் 2 தியரி இருக்கு. ஆனால் இதில் எது உண்மைன்னு இங்கி பிங்கி போட்டு தான் கண்டுபிடிக்கணும் போல. இதில் எது பொய்யா இருந்தாலும் அரசனாறு ஆசையில் காசியப்பன் தாதுஷன மன்னனை, அதாவது சொந்த அப்பாவை கடத்திட்டு போனா என்றது மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை. இப்படி கடத்தி காசியப்பன் ஆட்சியை பிடிக்க அதமிக்க மோகலன் இந்தியா கிட்ட உதவி கேட்டு போக, இந்தியா குறுக்க வந்தா நமக்கு சங்குதான்னு தெரிஞ்சு கொண்ட காசியப்பன் சிகிரியாவுக்கு போய் மறைஞ்சினான் என்றது ஸ்காலர்ஷிப் படித்த பசங்களுக்கு கூட தெரியும். ஆனா தாதுஷேன மன்னனை அங்க சிறை வச்சு பட்டினி போட்டு கொடூரமான முறையில காசியப்பன் கொன்னான் என்றது நிறைய பேருக்கு தெரியாது. பாட்ஷா படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த மொழிலேஷன் வரல, ஆனால் அப்படி சொல்லுவார்ல, அதே மாதிரி இந்த காசியப்பனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஆமாங்க, காசியப்பனுக்கு கலை மேல பயங்கர ஆர்வம். அங்க போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அங்க எவ்வளோ பெயிண்டிங்ஸ், சிலைகள், குளங்கள் அப்படின்னு கலைப்படைப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. காசியப்பன் ஒரு கலைஞன் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இதுல இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஆனா இதுல இருக்கிற பெண்கள் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இதை பத்தி பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் இவங்க புத்தரை தரிசிக்க போன பெண்கள் அப்படின்னு சில வரலாற்று நூல்கள் சொல்லுது. வெயிட், காசியப்பன் காலத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் புத்தர் வாழ்ந்தாரு. அப்போ புத்தர் தரிசிக்க போன பெண்களை காசியப்பனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை டைம் டிராவல் பண்ணிருப்பாரோ? இப்படி பெயிண்டிங்ஸ், சிலைகள் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரிந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல இடங்கள் இங்கு மறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தில் சிகிரியாவுக்கு ரிசர்ச்சுக்கு போன ஒரு டீம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் கண்ணு தெரியாத ஒரு வயசான தாத்தா மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி சிகிரியாவுக்கு ரிசர்ச்சுக்கு வந்த டீமில் நானும் இருந்தேன். அங்கே நான் ஒரு ரூமை கண்டுபிடிச்சோம். அந்த ரூமில் விலை மறுக்க முடியாத பல பொருட்கள் இருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியே எடுத்துட்டு அந்த ரூமை கான்கிரீட் போட்டு மூட சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. நாங்கள் ஏன்னு கேட்டும் அவர் அந்த ரீசனை சொல்லவே இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லை, என் கண் பார்வை போறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இவர் சொன்னதில்லை எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு தெரியல. இந்த ரிசர்ச்சுக்கு போன டீமும் இதை பெருசா கண்டுக்கல. ஆனா ஒரு ரிசர்ச்சுக்கு போன யூனிவர்சிட்டி டீம் கிட்ட ஒரு கண்ணு தெரியாத ஒரு வயசான தாத்தா ஏன் பொய் சொல்லணும்? சிகிரியா என்றது ரொம்பவும் உயரமான ஒரு மலைகுன்று. இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அதுக்கு ஏற ஸ்டெப்ஸ் இல்லை. கண்டிப்பா ஒரு அரசன் வெயில கஷ்டப்பட்டு காஞ்சி அதுக்கு மேல ஏறி இருக்க மாட்டான். அதுக்கு ஏறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்திருக்கணும் அப்படின்னு பல ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சிகிரியான்றது வறண்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு குன்று. அந்த குன்றுக்கு மேல குளங்கள் கட்டுறதுக்கு எப்படி பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க? அப்படி கட்டப்பட்ட குளத்துல நீர் எப்படி வந்துச்சு? அப்போ இதுவரை நாங்க போய் பார்க்குற சிகிரியாவோட சில இடங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல இடங்கள் இன்னும் மறைக்கப்பட்டே இருக்கு. சிகிரியா பற்றிய பல மர்மங்கள் இன்னும் மர்மங்களாவே இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் இதுவரை நாங்கள் சொன்னது எதுவும் எங்கள் தனிப்பட்ட கருத்து இல்லை. நெட்டில் இருந்தும் சில புக்ஸ்ல இருந்தும் ஆர்டிகல்ஸ் இருந்தும் கலெக்ட் பண்ணது தான். யாருக்காச்சும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆதாரங்களை, எங்களால் முடிஞ்ச ஆதாரங்களை உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிடோ மாஃபியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.